கருப்பையில் அழுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ரெமெடியை வந்து சேவ் பண்ணி வச்சு நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். உங்களுடைய கருப்பையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெறும் வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கருஞ்சீரகம் கொட்டி லைட்டாக வந்து சூடு ஏறுற வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு அதையும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூடு ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதை அப்படியே இறக்கிட்டு ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட வந்து கருப்பட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காயம், அதையும் அந்த கட்டி பெருங்காயத்தையும் இதுலேயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டினீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த ஒரு பதத்துக்கு வந்துடும். அது நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் இல்லை, நீங்கள் பீரியட்ஸ் டைம் ஆகுறீங்க இல்லையா அந்த ஒரு 5 நாள் மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு உருண்டை, ஈவினிங் ஒரு உருண்டை, 2 உருண்டை மட்டும் சாப்பிட்டு வாங்க. ப்ரெக்னென்ட் லேடி ட்ரை பண்ண வேண்டாம்.